வணக்கம். நான் இயற்பியல் ஆசிரியர், தஞ்சாவூர். நீட் 2025 சந்திக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பற்றிய காணொளி தான் இது. நமக்கு ஏற்கனவே சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் கூட அதை நம்ம இந்த நேரத்தில் திரும்பி ஒரு தடவை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மாணவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, எங்கேயும் மூச்சு விடுறது கூட நேரம் இருக்காது, யார்கிட்டையும் பேசலான்னா கூட அந்த நேரம் இருக்காது. ஆனால் அந்த நேரங்கள் சரியான முறையில் நம்ம பயன்படுத்துகிறோமா, தேர்வை நம்ம சரியாக சந்திக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நம்ம வினாத்தோட வடிவம் பார்த்தீங்கன்னா, மொத்த வினாக்கள் 180 வினாக்கள். ஏற்கனவே போன வருஷம் வரைக்கும் 200 வினாக்கள் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 180 வினாக்கள் ஆகிடுச்சு. 4 பாடங்கள்லையும் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியலில் மொத்தம் 45 வினாக்கள் மீறி 180 வினாக்கள் ஆக்கிட்டாங்க. எல்லாமே கட்டாய வினாக்கள் ஆகிடுச்சு. கடந்த காலங்களில் இருந்த மாதிரி உங்களுக்கு அந்த 5 கொஸ்டின் உங்களுக்கு சாய்ஸ் கிடைச்சிது. அதனால் எல்லா மாணவர்களும் அதிகமான மதிப்பெண் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. கொரோனா காலத்திலேருந்து அவங்க அந்த கொஸ்டின் பேப்பர் மாற்றாமல் இருந்தாங்க. இப்போ என்டிஏ கமிட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி கமிட் பண்ணியிருக்காங்கன்னா, மாணவர்களுக்கான வினாத்தாள் கொஞ்சம் பழைய நிலைமையில், அதாவது மொத்தம் 180 வினாக்களே இருக்கணும். பாடத்துக்கு 45 வினாக்கள் மீறி மொத்தம் 180 வினாக்கள் இருக்கணும். அதில் கட்டாய வினாக்கள் தான் எல்லாமே, சாய்ஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்துட்டேன். அதை காட்டும் கூடுதலான விஷயம் கேட்டிங்கன்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்த நேரங்கள் இப்போ காலம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் தேர்வு ஹாலில் உட்கார்ந்தவனையே அவங்க கையெழுத்து வாங்குறது, கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறது, செயல்பாடுகளில் உங்களுக்கு காலதாமதம் ஆகலாம். அதனால் இந்த 3 மணி நேரங்கிறது மாணவர்களுக்கு போதாமல் இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதை 3 மணி நேரம் 20 நிமிஷம் நீட்டிக்கும் போது மாணவர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைஞ்சிது. அதே நேரத்தில் அவங்களோட டென்ஷன் குறைஞ்சி வினாத்தாளை அருமையாக வாசிக்கக்கூடிய நேரம் கிடைச்சிருந்தது. ஆனால் இப்போ போட்டி அதிகமாக இருக்கிறதுனால திருப்பி மறுபடியும் பழைய ட்ராக்குக்கே வந்திருக்காங்க. கொரோனா காலத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ 180 வினாக்கள் தான், பாடத்துக்கு 45 வினாக்கள் தான், எல்லாமே கட்டாய வினாக்கள் தான், 3 மணி நேரம் தான் தேர்வு எழுதணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு அழகாக சொல்லிட்டாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் தேர்வை தவறுறாங்க பாருங்கள். தவற விடுபவர்கள், நான் தோல்வியை சந்திப்பவர்னு சொல்லலை, தவற விடுறாங்க, அவ்வளோதான். அடுத்த தேர்வில் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லைன்னா மற்ற தேர்வுகளில் அவங்க சாதிக்க போகிறாங்கன்னு தானே அர்த்தம். அதனால் ஒவ்வொரு வருடமும் தேர்வை தவற விடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அதிக எண்ணிக்கையில் பரீட்சை எழுதுகிறாங்க. இப்போது இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான கவுண்டாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு ஒரு எக்ஸாம் இருந்தப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 15% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் இண்டியா கோட்டாவை கொடுத்துருந்தோம். அப்போ அந்த ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் சீட்டில் நமக்கு தெரிஞ்சுமே 15% சீட் அப்படின்னு தெரிஞ்சுமே நம்ம நிறையா மாணவர்கள் இந்த நுழைவுத் தேர்வை எழுதலை. ஆனால் இப்போ ஸ்டேட்டில் இந்த 85%க்கும் தேர்வு அப்படின்னு வந்தோடனே ஒவ்வொரு மாணவர்களும் போட்டுக்கிட்டு படிக்க ஆரம்பித்ததோட விளைவு, அதே நேரத்தில் நிறையா மாணவர்கள் தவற விடுறதுனால அதிகமான மாணவர்கள் சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ எண்ணிக்கை ரொம்ப கவுண்ட் அதிகமாக போச்சு. காம்படிஷன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கடந்த காலங்களில் எடுத்த மாதிரி ஒரு 350, 400, 450, 500, 550 இதெல்லாம் தாண்டி இப்போ 600 மதிப்பெண்கள் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச இலக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ 220 மார்க்கில் 120 மதிப்பெண்கள், அதாவது நீங்கள் 30 கொஸ்டின்ஸ் தவறு பண்ணியிருக்கணும், தவறு பண்ணக்கூடாது, விட்டுருக்கணும். மீதி இருக்கக்கூடிய 150 கொஸ்டின்ஸ் நீங்கள் சரியான முறையில் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீட் தேர்வில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய தெளிவான விஷயமா தெரியுது.
அப்போ வேதியியலில் ஒரு 45, இயற்பியலில் ஒரு 45, தாவரவியலில் ஒரு 45, விலங்கியலில் 45. இந்த பாடங்களில் நீங்கள் குறைந்தபட்ச வினாக்களை நீங்கள் விட்டீங்கன்னா கூட என்ன ஆகுது, உங்களோட 600 மதிப்பெண்கிற இலக்கு வந்து ரொம்ப தள்ளி போகுது. இப்போ இதனால் இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பேர் போட்டி போட்டாலுமே இங்கே பெரியவங்க சின்னவங்கலாம் கிடையாது. அன்றைக்கி போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அன்றைய நாள் போட்டியில் வெற்றி பெறுவர்களே அந்த சாதனையாளர்கள் நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு குண்டூசியை பார்க்குறோம். குண்டூசியோட வலிமை எங்கே இருக்குது? அதோட கூர் முனையில் இருக்குது. குண்டூசி சின்னது தான், ஆனால் அதோட வலிமை எங்கே இருக்குது? கூர் முனையில் இருக்குது. அதனால் சின்னவங்க பெரியவங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டாம். பாடத்தோட வினா வடிவம், எப்படி வினா வடிவம் கேட்குறாங்க, பாடத்தோட உட்பொருள் பற்றிய புரிதல், உள்ள பாடத்தை கண்டென்ட்டை நல்லா புரிஞ்சிக்கிறது, அந்த பேஸ்ட் ஆன் த கண்டென்ட், உட்பொருளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வினாக்களோட வடிவத்தை தெரிஞ்சுக்கணும். இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியே ஒரு உட்பொருளுக்கு என்ன மாதிரியெல்லாம் வினா வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வினாக்களை நீங்கள் தேடுதலாக இருக்கணுமே ஒழிய வினாக்களுக்கு சால்வ் பண்ணிக்கிட்டே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எந்த இலக்கை நோக்கி போகிறோம்னு நமக்கு தெரியாமல் போயிடும். குறிப்பாக இயற்பியலில் பல மாணவர்களை இயற்பியலில் குறிப்பாக அதிகமான மாணவர்களை இயற்பியலில் நன்கு தேர்ந்து டாக்டருக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு ஒரு சிறிய உதவி செஞ்ச முறையில் நான் வந்து இந்த கடந்த காலங்களில் அந்த மாணவர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த அந்த சூழ்நிலைக்கும் ஒரு நன்றியை தான் நான் தெரிவிச்சுக்கணும். உட்பொருளை புரிஞ்சுக்கணும், வினாத்தாள்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். வினாவோட வடிவம் எப்படி இருக்கணும், நேரத்தோட மேலாண்மை, பாடத்தோட உட்பொருள் பற்றிய புரிதல், உட்பொருளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது. இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே ஒழிய சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே தேவையில்லை. இயற்பியலில் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை நான் வந்து கேட்கும் போது அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சந்தோஷமான வார்த்தையாக இருக்கும். எப்பயுமே மாணவர்கள் சொல்லக்கூடிய பதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட்லெஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. ஃபிசிக்ஸை இயற்பியலை வந்து எஃபோர்ட்லெஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற பாடங்களில் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு உடல் சுமையாகவும் மனது சுமையாகவும் இல்லாமல் பாடத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா சிலபஸை எடுத்து கையில் வச்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய தலைப்புகள் உப தலைப்புகள் வாரியாக அதோட உட்பொருளை புரிஞ்சிக்கணும். நீங்கள் நோட்ஸ் மாதிரி தான் எழுதி அதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். அந்த உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டு அந்த உட்பொருளுக்கு எப்படியெல்லாம் வினா வடிவம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு படித்தா இயற்பியல்ங்கிறது ஒரு எளிமையான பாடமாயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய பாடமாக இருக்காது. சாதனை பண்ணவங்களோட அறிவுரையை கேட்கணும், பெற்றோர்களோட அறிவுரையை கேட்கணும், ஆசிரியர்களோட அறிவுரையை கேட்கணும். இவங்க அனைவரோட ஆசீர்வாதத்தோட மாணவர்களாகிய உங்களுடைய தன்னம்பிக்கையோட இந்த வருடம் நீங்கள் சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லோருக்கும் வெற்றி என்ற உறுதியை நான் வந்து வழங்கி இந்த மாணவர் செல்வங்களுக்கு இந்த வருடம் சந்திக்கும் நீட் தேர்வை சந்திக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இயற்பியல் ஆசிரியர் சிவகுமார் தஞ்சாவூர் நான் ஒரு வாழ்த்தை கூறி மேலும் மேலும் உங்களுக்கு எந்தவித சந்தேகங்களையும் என்னுடைய எண் இங்கு நான் கீழே கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரிப்ஷன் கீழே பாருங்கள், அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்பரில் நீங்கள் ஏதாவது சந்தேகங்களை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.